السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح وما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون وخير الخطائين التوابون. أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல் அடியார்களே, நாம் இப்பொழுது புனிதமிகு சங்கைமிகு ரமலான் மாதம் 2ஆம் வாரம் நம்மை விட்டு ரமலானில் 10 நாட்கள் கடந்து செல்ல இருக்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுதுதான் ரமலான் ஆரம்பித்தது மாதிரி இருக்குகிறது. ஆனால் நம்மை விட்டு 10 நாட்கள் கடந்து செல்ல இருக்குகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களும் நேரங்களும் எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் மாணவியுடைய மணிமொழியிலிருந்து நாம் அறிகின்றோம். கியாமத் நாள் சமீபத்தில் வருடம் மாதத்தை போலவும், மாதம் வாரத்தை போலவும், வாரம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் பொழுது 1 மணி நேரம். 1 மணி நேரம் என்பது சட்டன் வினாடியில் காலங்கள் சுழன்றுவிடும், காலங்கள் குறைந்துவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு அதனை எடுத்துரைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கால சுழற்சி என்பது மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் ரமலானுடைய முதல் 10ஐ நிறைவு செய்ய இருக்கின்றோம். இன்றுடன் ரஹமத்துடைய 10 நிறைவு பெற இருக்குகிறது. இனிவரும் எஞ்சியிருக்கக்கூடிய 20 நாட்கள், அதில் நாளை முதல் ரஹம் மகஃபிரத்துடைய 10 நாட்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ரமலானை 3 பகுதிகளாக பிரித்து, முதல் பகுதி ரஹமத்துடைய 10ஆகவும், 2வது 10 மகஃபிரத்துடைய 10ஆகவும், 3வது 10 நரக நெருப்பிலிருந்து விடுதலை தேடும் 10ஆகவும் 3 பகுதியாக பிரித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். அதனை பிரித்து தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே ரமலானுடைய முதல் 10 ரஹமத்துடைய 10 நம்மை விட்டு கடந்து செல்கின்றது. 2வது 10ஆகிய மக்ஃபிரத்துடைய 10 நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இத்தருணத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இறைவனிடம் ரமலானிலே அதிகம் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், விளை கொடுக்க தேட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறையிலே அழகாக சொல்லி காண்பிக்கின்றான்: உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சோளத்திற்கும் விரைந்து செல்லுங்கள். அதன் விசாலம் வானம் பூமியின் விசாலத்தை விட மிகப்பெரியது. அது இறையச்சம் உடையவர்களுக்கே உரியது என்பதாக அல்லாஹ் திருமறையில் அதை பதிவு செய்கின்றான்.
கண்ணியத்திற்குரியவர்களே, மன்னிப்பு என்பது அது தக்குவாவின் வெளிப்பாடாக இருக்கிறது, இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் திருமறையில் அழகாக பதிவு செய்கின்றான். தக்குவா, மன்னிப்பது என்பது நாம் மன்னிப்பு கோருவதும் அது இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று திருமறையினுடைய 2வது அத்தியாயம் 237 இறைமறை வசனத்திலே அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றான். இன்னும் மன்னிப்பு கேட்பதினாலும் மன்னிப்பதினாலும் நமக்கு உயர்வு ஏற்படுகின்றது என்பதையும் மாணவியுடைய மணிமொழியிலிருந்து நாம் அதை அறிகின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள், தர்ம பொருளில் எந்த குறைவையும் அது ஏற்படுத்தாது. ஒருவன் மற்ற மனிதனை மன்னிப்பதினால் கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், பணிவுள்ள மனிதனை அல்லாஹ் உயர்வாக ஆக்குவான், உயர்வுள்ளவனாக ஆக்குவான் என்று மாணவியுடைய மணிமொழி நமக்கு அதனை எடுத்துரைக்கிறது. மேலும் மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே அதையும் அழகாக பதிவு செய்கின்றார். யாரேனும் பிறரின் அநியாயத்தை மன்னித்து அவருடன் சமாதானம் செய்து நல்முறையில் நடந்து கொண்டால் அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. இதற்கு மாறாக அநியாயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் 42 அத்தியாயம் 40 இறைமறை வசனத்திலே அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே மன்னிப்பு என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று இறைவன் மனிதர்களை மன்னிப்பது, 2வது மனிதர்கள் பிற மனிதர்களை மன்னிப்பது. அந்த அடிப்படையில் அந்த வகையிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இட்டுக்கட்டிய மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு கூறுகின்றார்கள். இதன் காரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் அவர்களுக்கு செய்த அந்த உதவியை அவர்கள் இனி நான் அந்த உதவியை நான் செய்வதில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதன் தொடராக அல்லாஹ் தன் இறைமறை வசனத்தை இறக்கி வைக்கின்றான். உங்களிடையே பண்பு நலன்களும் வசதிகளும் உடையவர்கள், தன்னுடைய உறவினர்கள், வறியவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஆகியோருக்கு கொடுத்து உதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களை மன்னித்து விட வேண்டும், பொறுத்து கொள்ளவும் வேண்டும். இறைவன் உங்களை மன்னிக்க வேண்டும் என நீங்கள் விரும்புவதில்லையா? மேலும் இறைவன் பெரும் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனமாக இருக்குகின்றான் என்று 24 அத்தியாயம் 22 இறைமறை வசனத்திலே அல்லாஹ் இதனை பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நாம் செய்த தவறுகளுக்காக, பிழைகளுக்காக வல்ல ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் மன்னிப்பு கோர வேண்டும். அதுபோன்று நமக்கு தவறு செய்தவர்களையும் நாம் என்ன செய்து விட வேண்டும்? மன்னித்து விட வேண்டும் என்றும் நமக்கு இஸ்லாம் அதனை அழகாக கற்றுத்தருகின்றது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதனை பதிவு செய்கின்றார்கள். நானும் எனது 2 தோழர்களும் மதீனாவுக்கு வருகை தருகின்றோம். ஒரு வேலை விஷயமாக எனது தோழர் 2 வருகின்றார்கள்.
3 நபர்களும் தங்குவதற்காக இடம் தேடி அலைகின்றோம். இந்த விஷயத்தை நாங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே தெரிவிக்கின்றோம். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நீங்கள் எனது இல்லத்திலேயே தங்கிக் கொள்ளலாம் என்று அந்த மூவருக்கும் அனுமதி வழங்குகின்றார்கள். 3 நபர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய இல்லத்திலே வீட்டிலே தங்கிக் கொள்கின்றார்கள். அங்கு 4 ஆடுகள் இருக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே கூறுவார்கள், இந்த ஆட்டிலிருந்து கறக்கக்கூடிய பாலை 4 பங்காக நீங்கள் பங்கு வையுங்கள், நாம் 4 பேரும் இதனை உணவாக சாப்பிடுவோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அதுபோன்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினந்தோறும் ஆட்டிலிருந்து பாலை கறந்து 4 பங்காக ஆக்கி 3 பங்கை இந்த மூவரும் சாப்பிட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு பங்கை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அதனை எடுத்து வைத்து விடுவார்கள். இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வருகின்ற வரையிலும் அந்த பாலை அவர்களுக்குரிய அந்த உணவை பாதுகாத்து வைப்பார்கள். இதுதான் வழக்கம் போல் தினந்தோறும் நடக்கும் செயல். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஆற்றின் பாலை கறந்து 4 பங்காக பிரித்து அதை மூவரும் சாப்பிட்டுவிட்டு கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்காக மீதமாக வைக்கப்பட்டிருந்த அந்த பாலை அன்று இரவு கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அவர்கள் வருவதற்கு தாமதமாக ஆகிவிடுகின்றது. நெடுநேரம் ஆகியும் அவர்கள் வருகின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியவில்லை. அப்பொழுது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தோழர்கள் யாருடைய வீட்டிலாவது சாப்பிட்டு விட்டு வருவார்கள், இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த பாலை நாம் அறிந்தினால் என்ன என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பாலை எடுத்து அவர்கள் அறிந்து விடுகின்றார்கள். பாலை குடித்து விடுகின்றார்கள். பாலை குடித்த பிறகு அவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. எப்படி திடீரென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வந்துவிட்டால் நாம் என்ன செய்வது? பசியுடனும் தாகத்துடனும் வருவார்களே. அப்படி வரக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நம்மளை சபித்து விடுவார்களோ என்று உள்ளுக்குள்ளேயே எண்ணிக்கொண்டவர்களாக முகத்தில் ஒரு பயம் அச்சத்தோடு அவர்கள் படுத்திருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தது போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வருகை தருகின்றார்கள். வந்தவுடன் நேராக தனக்கென எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவு இருக்கும் இடத்தை நோக்கி செல்கின்றார்கள். அங்கு சென்றால் அங்கு உணவு இல்லை, பால் இல்லை, பாத்திரம் காலியாக இருக்குகிறது. உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே 2 கைகளை வானம் நோக்கி உயர்த்தியவர்களாக இவ்வாறு துஆ செய்கின்றார்கள். எனக்கு பருக கொடுப்பவருக்கு நீ பருக கொடுப்பாயாக, எனக்கு உணவளிப்பவருக்கு நீ உணவளிப்பாயாக என்று பிரார்த்தனை புரிகின்றார்கள். இதனை மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காட்சியை பார்க்கின்றார்கள். அவர்கள் நினைத்தார்கள், இன்றைய தினம் நம்மளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சபித்து விடுவார்கள் என்று. ஆனால் அதற்கு மாறாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சபிக்கவில்லை, அவர்களுக்காக துஆ செய்கின்றார்கள். உடனடியாக மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆடு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள். ஏற்கனவே ஆற்றிலே பால் கறந்து மடியெல்லாம் காய்ந்து விட்டது. ஆனால் இப்பொழுது பார்க்கின்றார்கள், அந்த ஆடுகளுடைய மடு பால் கறந்து அது சுரந்து நிற்கின்றது. அதிலிருந்து பாலை கறந்து எடுத்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இதனை சாப்பிடுங்கள் என்று.
அந்த நேரத்திலே அந்த சாமத்தில் அந்த நடு இரவில் இவர்களை பார்த்தவுடன் ஆச்சரியத்துடன் கேட்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள், மிக்தாத், நீங்கள் இரவு இந்த பாலை சாப்பிடவில்லையா, நீங்கள் குடிக்கவில்லையா என்பதாக. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லுவார்கள், யார் சொல்லலாம், முதலிலே இந்த பாலை நீங்கள் குடியுங்கள், பருகுங்கள் என்று சொல்லுவார்கள். பாலை குடித்துவிட்டு பின்னர் மீதியை மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கொடுக்குகின்றார்கள். இன்னும் குடியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். மீண்டும் குடித்த மீதி என்னிடத்தில் கொடுக்குகின்றார்கள். இப்பொழுது நான் பாலை அறிந்து விட்டேன், எனது வயிறு நிரம்பி விட்டது. அப்பொழுதுதான் நான் சிந்திக்கத் தொடங்கினேன், சிரிக்கத் தொடங்கினேன். என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கவனமாக சிரித்து விட்டேன். பெருமானத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன இருக்குதான், என்ன சிரிக்கிறீங்களே அப்படி என்பதாக நடந்த விஷயத்தை கூறுகின்றார்கள். வியப்புடன் செவிமடுத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் என்னிடம் கூறினார்கள், உண்மையிலேயே இது இறைவனின் கருணையாக ஆகும். பாலை நான் குடிப்பதற்கு முன்பே இதனை நீர் என்னிடம் தெரிவித்திருக்க கூடாது. நமது மற்ற சகோதரர்களையும் எழுப்பி நாம் அதை குடிக்க செய்திருக்கலாமே என்பதாக நான் கூறினேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை தூதராக அனுப்பி அந்த இரவின் மீது ஆணையாக, எனக்கு பருகு கொடுப்பவருக்கு நீ பருகு கொடுப்பாயாக, எனக்கு உணவளிப்பவருக்கு நீ உணவளிப்பாயாக என்ற பிரார்த்தனைக்கு சொந்தக்காரனாக நான் ஆக வேண்டும் என்று விரும்பினேன். இறைவனின் அருள் உங்களுக்கு அடுத்து எனக்கும் கிடைத்து விட்டது. இனி நான் மற்றவர்களை எழுப்பலாம் என்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு இந்த நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது, இந்த இடத்திலே நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பசியோடு வருகின்றார்கள். வந்து பார்த்தால் அந்த இடத்திலே அவர்களுக்கு உரிய உணவு அங்கு இல்லை. நாமளாக தான் நமக்கு எப்படி இருக்கும், சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலைக்கு போயிட்டு வராது கணவர், வீட்டில் மனைவி கணவனுக்காக உணவு எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு நாள் இரவு அவர் தாமதமாக வர்றாரு, சென்னைக்கு நம்ம வீட்டுக்காரரை காணோம், நம்ம இந்த என்ன செஞ்சிருவோம், இந்த சாப்பாட்டை ஒன்று சாப்பிட்ருவோம், தண்ணி ஊற்றி வச்சிருவோம், நினைஞ்சுவாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிருவாங்க. அப்போ வரக்கூடிய கணவர் பார்த்தா அவருடைய நிலை இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் வருவது உனக்கு தெரியாதா, அதற்குள் நீ சோத்தில தண்ணி வைத்து விட்டாயா என்று நினைஞ்சிடுவார்கள். வீட்டிலே ஒரு பெரிய கலோபரமே நடந்துவிடும். பார்க்கிறோமா இல்லையா இன்றைக்கு கண்ணியத்திற்குரியவர்களே? ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் உணவு இல்லை என்றவுடன் அந்த நேரத்திலே இவ்வாறு துவா செய்தார்கள் என்றால், பெருமானாருடைய இந்த மன்னிக்கும் தயாள குணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது, வரலாற்று நிகழ்வுகள். நாம் அதை சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் என்பது நிறைய அமல்கள், இபாதத்துக்கள் செய்ய வேண்டிய மாதம். அதிலும் குறிப்பாக நாம் பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மாதம். நமக்கு பிறர்கள் இடையூறுகள் செய்திருந்தால், நமக்கு பிறர்கள் துன்பங்கள், நோவினைகள் கொடுத்திருந்தால், அந்த நோவினைகளை எல்லாம் அவர்களுக்கு நாம் மன்னித்து அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று இந்த ரமலான் மாதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆக அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரியவர்களே, மன்னிப்பு என்பது அது உயர்வுக்குரியது. மன்னிக்கும் தன்மை யாருக்கு இருக்குமோ அவர் இறைவனுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டார் என்பதாக நாம் இறைவனுடைய இறை வசனத்தையும் மாணவியுடைய அந்த மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். மன்னிக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை இறைவனிடம் உள்ளது, விசாலமாக உள்ளது. பூமி நிறைய ஒரு மனிதன் பாவம் செய்து வந்தாலும் அவர்களையும் அல்லாஹ் அந்த மனிதனையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை அதை நாம் நமக்கு நன்மையானதாக ஆக்கிக்கொள்வோம், நன்மையானதாக நாம் அதை பயன்படுத்துவோம். ரமலானிலே நாமும் இறைவனிடத்தில் நாம் செய்த தவற்றுகளுக்காக, பிழைகளுக்காக வருந்தி நாம்
மன்னிப்பு கேட்போம். நம்மை சேர்ந்திருக்கக்கூடிய நமக்கு தீங்கிழைத்த நம்முடைய சகோதர மக்கள்களையும் நம்ம சகோதர சகோதரிகளையும் நாம் மன்னித்து இறைவனுடைய அருளோடு நாம் இணைவோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் நம் சமுதாயத்தில் வாழ்ந்து நம்மளோடு சேர்ந்து வாழ்ந்து இறைவனிடம் சென்றுவிட்ட மன்னரை வாசிகள் அத்துணை மன்னரை வாசிகளுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவனது அளப்பெரும் அருளாகிய மஃபிரத் மூலமாக ரஹமத் சொல்லக்கூடிய அந்த அருளோடு வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்றாக ஒன்றிணைத்து வைத்து அருள் புரிவானாகவும் என்று துவா செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹர் தஅவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.